அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையின் சார்பாக குர்பானி குறித்த மக்களுக்கான சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக இந்த காணொளி தற்பொழுது வெளியிடப்படுகிறது. பொதுவாக அதிகமான மக்களுக்கு உள்ள கேள்விகளை தேர்வு செய்து அதற்கான பதில்களை இந்த காணொளியின் வாயிலாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இறந்தவருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி என்பதை பொறுத்தவரை நாம் உயிரோடு உள்ளவர்கள் அதற்கான சட்டதிட்டங்களை செய்து சரியான வகையில் அதற்குண்டான நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்கிறோம். இந்த ஒன்றே போதுமானது நாம் இறந்தவர்கள் சார்பில் குர்பானி கொடுக்கலாமா என்பதற்கு. இருந்தாலும் ஹதீஸ் ஆதாரங்களோடு இதை பார்ப்பது சிறந்தது என்கிற அடிப்படையில் அதை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆதாரபூர்வமான செய்தியிலே இடம்பெற்ற ஒரு தகவல். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்மி அலா ராஹிலதி யௌமன் நஹர், அதாவது ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே தன்னுடைய வாகனத்தின் மீது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். வயக்கூல், அவர்கள் கூறினார்கள், லி தஅஹுது மனாசிக்கக்கும், நான் ஏன் இங்கு செல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் என் மூலமாக வணக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் இருந்துதான் நாம் எல்லா வணக்கங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த செய்தியின் வாயிலாக விளங்கிக் கொள்கிறோம். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்களா அல்லது வேறு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மற்றொரு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் கான லஹு ஸிபுஹுன் யஸ்பஹு, யார் அறுக்கிற அளவில் ஒரு பிராணியை வைத்திருக்கிறாரோ, ஃபஇதா உஹில்ல ஹிலாலு ஸில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையையும் அவர் பார்த்து விட்டார் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஃபலா யஹுதுன மின் ஷஅரிஹி வலா மின் அல்ஃபாரிஹி ஷையா, அவர் தன்னுடைய நகத்திலிருந்தோ அல்லது முடியிலிருந்தோ எந்த ஒன்றையும் அவர் வெட்டிவிட வேண்டாம். ஹத்தா யுதஹிய, குர்பானி பிராணியை அவர் அறுக்கிறவரை என்று சொல்கிறார்கள். அப்போ குர்பானி என்பதை பொறுத்த வரைக்குங்க அது வெறுமன அறுத்து பலியிடக்கூடிய விஷயம் மட்டுமல்ல. யார் அறுக்கிறாரோ, யார் அல்லாஹ்வின் நன்மையை நாடி அதற்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறாரோ அந்த மனிதர் இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். நகத்தை வெட்டக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, இந்த நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, இதை கவனிப்பது அவருடைய அடிப்படை விதியாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இறந்தவர் சார்பில் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இறந்தவர் எப்படி நகமுடி வெட்ட வேண்டும் என்கிற அந்த பிரச்சனையை அவர் சரியான முறையில் கடைபிடிப்பார்? இல்லை, அவர் கடைபிடிக்க வாய்ப்பில்லை. மேலும் அல்லாஹ் இந்த அறுத்து பலியிடுதல் குறித்து சொல்கிறான், லை யனாலுல்லாஹ லுஹுமுஹா வலா திமாஉஹா, பலிப்பிராணிகளினுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது. வலாக்கின், மாறாக எனாலுஹு தக்வா மின்கும், தக்வாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ குர்பானி கொடுக்குறவங்களுக்கு தக்வாவோடு கொடுக்குறாங்களா வேற நோக்கத்துக்கோடு கொடுக்குறாங்களா என்பதை அல்லாஹ் தான் மனசை பார்த்து அறிவானே ஒழிய மௌத்தா போனவங்களை எப்படி அவங்களுக்கு இறைச்சம்ன்ற அந்த விஷயம் இல்லையே. உயிரோடு இருக்கும் வரைதான அந்த அமல்கள் எல்லாம். ஆகையினால இந்த குர்பானி என்பதை இறந்தவர்கள் பேரால கொடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த வழிகாட்டுதலும் இல்லை. ஏனென்றால் இதில் வரக்கூடிய நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும், இறந்தவர்களால் அதை கடைபிடிக்க இயலாது என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்தவர்கள் பேரால் குர்பானி என்கிற ஒரு வழிமுறை நமக்கு காட்டித்தரவில்லை. எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் யாராவது தன்னுடைய இறந்துவிட்ட பெற்றோர் அல்லது உறவினர் அவர்கள் சார்பாக நீங்கள் ஏழை மக்களுக்கு அறுத்து விநியோகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களே ஆனால் குர்பானியை விட்டு விடுங்கள். தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. பொதுவான தர்மம் இருக்கு இல்லையா,
அந்த தர்மத்தை நீங்கள் செய்து அதன் மூலம் அவர்களுக்கு நன்மையை நீங்கள் சேர்ப்பிப்பதற்கு மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. எனவே தர்மம் செய்து நன்மை அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாமே ஒழிய குர்பானி என்கிற விஷயத்தை மக்கள் யாரும் செய்துவிட வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்